ஃபில்மிபேட் தமிழ் நேயர்களை ஓடிடி ரிவ்யூ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆன கொரியன் திரைப்படமான தி கிரேட் ஃப்ளட் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தன்னுடைய மகனோட வச்சுட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அப்போ மழை ஜோர்னு பெய்யுது. அவங்க எந்திரிச்சு பார்த்தா காலையில் மழை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க 3வது மாடியில் இருக்காங்க. ஒரு ஃப்ளோராக அப்படியே வெள்ளம் அடிச்சுக்கிட்டே வருது. 3வது ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. சரி, இங்கேருந்து நம்ம எப்படியாவது உயிரோட தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதையே. பிரபல கொரிய இயக்குனரான கிம் பியாங் ஊ தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை அவர் ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு ட்ராமாவாக கொண்டுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸுமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் 3 கேரக்டர்ஸ் தான் ரிப்பீட்டடாக அதிகம் நம்ம பார்க்குறோம். ஒன்று அந்த குழந்தையோட அம்மாவாக நடிச்சிருக்கக்கூடிய கிம் டாமி, அப்புறம் இவங்களை காப்பாற்றுறதுக்காக வரக்கூடிய ஒரு கேரக்டர் பார்க் ஹாஷு அப்படின்றவர். ஸோ இவங்க 3 பேர் தான் அது அதிகமாக படத்தில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவங்க 3 பேருமே தங்களுக்கு உண்டான அந்த ஒரு வேலையை, அதாவது நடிப்பை நம்ம சொல்லும்போது எந்த ஒரு இடத்துலையும் பிசு தட்டாமல் அந்த எமோஷனுக்கு என்ன வேணும், அந்த சீனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்பவும் பக்காவாக எலிவேட் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாக இருக்குது. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஓகே, இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் படமாக இருக்கும், ஒரு ஃப்ளட்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் தான் நாமளும் பார்க்க உட்காந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு தான் படத்தில் ஒரு சர்ப்ரைஸாக வெளியே ஆரம்பிச்சது. அதான் இது வெறுமனா ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷன், ஏஐ தொழில்நுட்பத்தை உலக கொண்டுட்டு வர்றது அப்படி இப்படின்னு நிறைய மேஜிக்கே உலக கொண்டுட்டு போயிருக்காங்க. இந்த படத்தினுடைய டியூரேஷன் வெறும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் தான். அதுவும் இந்த படம் இங்கிலீஷில் கிடையாது, தமிழ் டப்பிங், ஹிந்தி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லுமே வரதை டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த சிஜி விஎஃப்எக்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ ஃப்ளட் காட்சிகள் இந்த படம் முழுக்க வருது. அந்த படம் முழுக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில், அதாவது ஒரு ப்ளூ மேட்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் முழுக்க அவ்வளவு டெக்னிக்கலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இதுக்கடையில் நிறைய லூப் ஹோல்ஸுமே படத்துக்குள்ளே அங்கங்கே இருக்குது. படம் நான் லீனியராக தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் டு எண்டு அப்படிலாம் கிடையாது. படத்துக்குள்ளேயே உங்களுக்கு அங்கங்கே சில கதைகள் நகர்ந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ப்ளஸ்ஸும் ஒரு வகையில் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய குறை நாம் சொல்ல முடியாது. எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம் புரியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான். ஏன்னா படம் நான் லீனியராக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது இவங்க தப்பி தான் போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது கூட சயின்ஸை கொண்டுட்டு ஏஐ அப்படின்னு கொஞ்சம் ட்ராமா பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது. ஓகே, இந்த சீன் எங்கே நடக்குது, இதோட கண்டினியூட்டி எங்கே, ஒரு சீன் நடந்துட்டு இருக்கும்போதே பேரலாக அங்கே இன்னொரு விஷயத்தை காட்டுறது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் காட்சிப்படுகிறது. ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸை கொஞ்சம் குழப்பவே செய்யுது. எல்லாருக்குமே இந்த படம் புரியுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் இந்த படம் சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹியூமனுடைய எமோஷன் ஆகட்டும், ஏஐ எப்படி வரப்போகுது, உலக அழிய போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்திருக்கிறது ரொம்பவும் நல்லா இருந்தது. இந்த கிரேட் ஃப்ளட் திரைப்படத்தை நம்ம ஓடிடியில் உட்காந்து இந்த 1 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா படத்தினுடைய திரைக்கதை உங்களுக்கு எந்த இடத்துலையுமே லேக் இல்லாமல் போடிக்காமல் கொண்டு போகிறாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய கான்செப்ட் என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சீன் புரிய ஆரம்பிச்சு அப்படின்னா படத்தோட நீங்கள் டக்குன்னு நகர ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு படம் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை என்ன சொல்ல வராங்க, இது என்ன குழப்பது, எனக்கு புரியவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்னடா இது என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒன்றுமே புரியல அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஒன்று மட்டும்தான். ஸோ படத்தை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, புரியாட்டி கொஞ்சம் கஷ்டம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது 1 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த படம் பார்த்தவங்க இந்த படத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சது, என்ன புரியலை அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி மீண்டும் ஒரு ஓடிடி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.